ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி ரேஷன் பருப்பு வச்சு ஒரு மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்துகிட்டு 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிஞ்சிடணும், தண்ணி இருக்கக்கூடாது இந்த பருப்பில். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, அப்புறம் சோம்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, அப்புறம் கல்லுப்பு, இவ்வளோ மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் வடைக்கு தேவையானது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, இஞ்சி, பூண்டு, அப்புறம் நான் 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்ததுனால 4 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட கல்லுப்பு சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு அதுலேயே நம்ம பருப்பு ஒன்றும் பாதியமாகவும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணுங்க. வடைக்கு எப்போவுமே கொரகொரப்பாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சமாக பருப்பு அப்படியே பல்ஸ் மோடில் கூட போட்டு எடுத்து கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியமாக இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். பருப்பு நல்லா தண்ணியை வடித்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியை வடிய விட்டுருங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கும். அப்போ தான் வடை நம்ம தட்டி போடும்போதும் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வடை பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ எண்ணெயை சூடுபடுத்திட்டு நம்ம வடை தட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ எல்லா வடையுமே நம்ம தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு இருந்தது. பட்டாணி பருப்பு, இது ரேஷன் பருப்பான்னு எங்கள் வீட்டில் யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. நானாக தான் சொன்னேன், சாப்பிட்டதுக்கப்புறம் சொன்னேன் இது ரேஷன் பருப்பில் தான்ப்பா செஞ்சேன் அப்படின்னு. டேஸ்ட்டு மாறவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் ரேஷன் பருப்பு இருந்தால் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. இப்போது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்த உடனே நம்ம இந்த வடையெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் கல் இருந்ததுங்க. பருப்பு ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம அந்த கல் அரிச்சு எடுத்துக்கணும். கல் இருந்தது இந்த பருப்பில். ரேஷன் பருப்பில் எப்போவும் ஏதாவது ஒன்றில் தாங்க கல் இருக்காது. அதனால் நம்ம கழுவிட்டு கல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். சூப்பரான மசால் வடை மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பருப்பு ஒன்றும் பாதியமாக கடைசியில் போட்டு எடுக்கும்போது நல்லா இருக்குங்க. பார்க்கும்போதும் வடை நல்லா இருக்கும், சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சூப்பரான மொறு மொறு மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக நான் எப்போவுமே கடைசியாக போடும்போது இந்த மாதிரி கில்லு வடை அப்படின்னு எங்கள் அம்மா செய்வாங்க. அதனால் நானுமே செய்யும்போது கடைசியாக இருக்கிற மாவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போடுறது. எங்கள் ஊர் சந்தைகளில் இப்போவுமே கிடைக்குங்க. கில்லு வடைன்னு போட்டு விற்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சது இல்லைன்னா ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.